உலகமெங்கும் உள்ள அனைத்து தமிழ் சொந்தங்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறு 14/4/2024. திருப்பலி முன்னுரை. அன்பும் பரிவும் கொண்டவர் நம் ஆண்டவர். இறையேசுவில் இனியவர்களே, இன்று தாய் திரு அவையானது பாஸ்கா காலம் 3ஆம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது. துன்புறும் ஊழியரான இறைமகன் இறப்பிலிருந்து உயிர்த்து சீடர்களுக்கு காட்சியளித்து அவர்களை திடப்படுத்துகின்றார். இயற்கைக்கு மாறான முறையில் உயிர்த்த இயேசு எலும்பும் சதையும் கொண்ட தன் கை கால்களை தொட்டு பார்க்கும்படி கூறுகின்றார். மறைநூலில் கூறியவாறு மெஸ்ஸியா துன்புற்று இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்பதற்கும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்பதற்கும், உலகெங்கும் நற்செய்தி பறைசாற்றப்படுவதற்கும் நீங்களே சாட்சியாய் விளங்குவீர்கள் என்றார். அஞ்சாதீர்கள், உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சீடர்களுக்கு வல்லமையையும் வலிமையையும் கொடுத்தார். ஏழை எளிய மக்கள் வாழ்வு சிறப்படைய வேண்டுமென்று இயேசு விரும்பினார். இயேசுவின் விருப்பப்படி நாமும் வாழ்ந்து அவரது அன்பையும் இரக்கத்தையும் பெறுவோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3. இறை வார்த்தைகள் 13 முதல் 15, மேலும் 17 முதல் 19 முடிய. முதல் வாசக முன்னுரை. திருத்தூதர் பணிகள் நூலில் தூய பேதுரு சாலமோன் மண்டபத்தில் கூடியிருந்த மக்களுக்கு கூறிய அருளுரையாவது: நீங்கள் நேர்மையாளரான இயேசுவை சாவுக்கு தீர்ப்பு அளித்தீர்கள். நீங்கள் உங்கள் அறியாமையினால் இப்படி செய்தீர்கள் என்பது எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் அவரை பெருமைப்படுத்தினார். உங்கள் பாவங்கள் நீங்கும் பொருட்டு இயேசுவிடம் திரும்பி வாருங்கள் என்று கூறினார். இறை நம்பிக்கையில் வலு பெறுவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2. இறை வார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் தரும் செய்தியாவது: நம் பாவங்களுக்கும் அனைத்தும் உலகின் பாவங்களுக்கும் கழுவாயாக இயேசு துன்புற்று இறந்து உயிர்த்தார். நாம் பாவங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இயேசு தந்தை கடவுளிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்தால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாகவும் அவரை அறிந்து கொண்டவர்களாகவும் அவர் அன்பில் வாழ்பவர்களாகவும் மாறுவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். விசுவாசிகள் மன்றாட்டு. தூய பேதுருவை திரு அவையின் தலைவராக்கி வழிநடத்தும் அன்பு இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், துறவிகள் அனைவரையும் உமது அருளாசிரால் நிரப்பியருளும். அவர்கள் இயேசுவை போன்று நல்லாயனாய் மக்களை வழிநடத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். நீதியின் கதிரவனே, அன்பு இறைவா, வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஜனநாயக பண்பாட்டை கொண்ட எம் நாட்டில் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் பணம், பரிசு பொருள்களுக்கு அடிமையாகாமல் மக்கள் நலன் காக்கும் நல்ல தலைவர்களை தேர்வு செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று மொழிந்த அன்பு இறைவா, உலகெங்கும் போர்கள், வன்முறைகள், மத, இன, நிற பாகுபாடுகள், இயற்கை சீற்றங்கள், பஞ்சம், பட்டினி, குடும்பங்களில் சமாதானமின்மை என வருந்தும் மக்களை கண்ணோக்கி அருளும். இயேசு தந்த அமைதி எல்லா மக்களுக்கும்
கிடைக்க வேண்டும் என்றும், அன்பும் மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் உடல் நலமும் தந்து காத்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆசீரளிக்கும் அன்பு இறைவா, எங்கள் குடும்பங்களில் உள்ள குழந்தைகள், இளையோர்களை உமது ஆசீரால் நிரப்பியருளும். அவர்கள் பெற்றோர், பெரியோருக்கு மதிப்பு அளித்து நல்ல குழந்தைகளாய் வாழ வேண்டுமென்றும், கல்வி, கேள்விகளில் சிறந்து விளங்க வேண்டுமென்றும், நல்ல உடல் நலமும் நல்ல எதிர்கால வாழ்வும் தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வளித்து காப்பவரே அன்பு இறைவா, எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசீரால் நிரப்பியருளும். அனைவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பில் வாழ வேண்டுமென்றும், பணம், பதவி போன்றவற்றில் மமதை கொள்ளாமல் கடவுளையும் சக மனிதரையும் மதித்து அன்பு செய்து வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.